ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே சுலபமாக சுவையான ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இன்னைக்கு நான் இடியாப்பத்துக்கு இதை பேர் பண்ணியிருக்கேன். இடியாப்பத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, ஆப்பம், பரோட்டான்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஆட்டுக்கால் வேக வைக்கிறது கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும். மற்றபடி இந்த பாயா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். பாயா பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 2 ஆட்டுக்கால் வாங்கியிருக்கேன். பால் வாங்கும்போது நல்லா சுட்டு வாங்கிருங்க. பாத்திரத்தில் தாராளமாக தண்ணியை வெதுவெதுப்பாக சூடு பண்ணி 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து சின்ன சின்ன முடிகள்லாம் கத்தி வச்சு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தம் பண்ண ஆட்டுக்காலை குக்கரில் சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே வாசத்துக்கு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறனால பச்சை வாசம் அடிக்காமல் வேகும் போதே நல்ல மணமாக இருக்கும். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவு பெரிய பீஸாக வேண்டான்னா 1/2 பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கால் நல்லா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துருந்த ஆட்டுக்கால் ஃபுல்லாக மூழ்கி இருக்கணும், அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கணும். கால் வேகிறது மட்டும்தான் டைம் எடுக்கும். மற்றபடி இந்த பாயா ரொம்பவே சுலபமாக பண்ணிடலாம். வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சொம்பு கூட எடுத்து அதில் 2 சொம்பு அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை கலந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு விசில் வச்சுக்கோங்க. 17லேருந்து 18 விசில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் ஆட்டுக்கால் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். சாப்பிடும்போது எலும்பு தனியாக அதோட சதை தனியாக வரும். அதோட சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த ஆட்டுக்கால் வேகிற டைமிங்கில் நம்ம மற்ற பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 15 பாதாம் சேர்த்துக்கோங்க. பாதாம் ஆப்ஷனல் தான், இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 10 முந்திரி பருப்பு முழு பருப்பாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த பொருட்கள் எல்லாம் பாயாவோட திக்னஸை நல்லா எடுத்து கொடுக்கும். அடுத்ததாக இது கூட 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து 1/4 மணி நேரம் ஊற வச்சிருங்க. நம்ம சேர்த்துருந்த நட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி இருக்கணும். இப்போதான் நல்லா மையா அரைக்க முடியும். அதே மாதிரி பாதாமோட தோலெல்லாம் ஃபுல்லாக எடுத்துருங்க. ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஆட்டுக்கால் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணலாம். 18 விசில் வச்சு எடுத்துட்டு குக்கர் கேஸ் நல்லா ரிலீஸ் ஆனதும் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சாதான் ஆட்டுக்கால் நமக்கு நல்லா வெந்திருக்கும். ஆட்டுக்கால் ரொம்ப ரொம்ப நல்லது. மாசத்துல ஒரு முறையாவது கண்டிப்பா எடுத்துக்கோங்க. மூட்டு வலி, குறுக்கு வலி எல்லாம் இருக்கிறவங்க இந்த ஆட்டுக்கால் சூப்பு மாசத்துல ஒரு முறை கண்டிப்பா குடிங்க. நம்மளோட எலும்புகளுக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். நம்ம அடுத்ததா பாயாக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மண் பாத்திரத்தில் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பமான பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, அதை மொட்டுகள் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 துண்டு பட்டை, 1 பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லா பொருட்களையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்ததும் ஒரு கரண்டி போட்டு லேசாக இதை கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். அடுத்ததாக 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு மிக்சி ஜாரில் 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய அரைக்க வேணாம். அரைச்சி எடுத்து சின்ன வெங்காயம் விழுத சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. பாயாவோட டேஸ்ட்டும் நல்லா தூக்கலாக இருக்கும். வெங்காயம் லேசாக நிறம் மாறினதும் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் பிரியிற அளவு வேக வச்சுக்கோங்க. ஆட்டுக்கால் வேக வைக்கும் போது 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தனால இப்போ 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பெரிய தக்காளி பழம் 1 கட் பண்ணி நல்லா பழுத்ததாக சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்திருந்த தக்காளி பழம் நல்லா மசிய வேகணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஆட்டுக்கால் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு கடைசியாக செக் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரம் இந்த அளவே கரெக்டாக இருக்கும். வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்ததும் குக்கரில் வேக வச்ச ஆட்டுக்காலை சூப்போடு எடுத்து எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. வேக வச்சிருந்த ஆட்டுக்கால் சேர்த்ததும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ நல்லா கலந்தாச்சு. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா முந்திரி, பாதாம், கசகசா ஊற வச்சுருந்ததை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாயாவோட கன்சிஸ்டன்சி திக்காகவும் இதோட டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கிறதுக்காகவும் இந்த பேஸ்ட்டு ஆட்டுக்கால் பாயாவுக்கு ரொம்ப முக்கியம். இல்லை கொதி வந்து 5 நிமிஷம் கழித்து அரை மூடி அளவு தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் முதல் தடவை எடுக்கிற பாலாக இருக்கணும். இப்போ திரும்ப தண்ணி ஊற்றி அரைச்சி எடுக்கிற பால் சேர்க்காதீங்க. ஒரு தடவை மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சி அதை வடிகட்டிட்டு அந்த தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்ததும் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிருக்க கூடாது. தேவையான அளவு கொத்தமல்லிகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததும் 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சிருந்தாலே போதும். நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் பாயாவோட டேஸ்ட்டு ரொம்பவும் அட்டகாசமாக இருக்கும். இந்த ஆட்டுக்கால் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி இடியாப்பத்து கூட ஆட்டுக்கால் பாயா பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கூட இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.